Hi மக்களே, வெல்கம் டு A to Z சென்னை ரியல் எஸ்டேட். உங்களோட வீடு வாங்க கனவை நனவாக்கி கொண்டிருக்கோம். உங்களோட A to Z சென்னை ரியல் எஸ்டேட்ல இருந்து இப்போ ஒரு சூப்பரான ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க. இந்த வீடு எங்க இருக்கு அதை பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்க்குற வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது வீடு லேண்ட் அபார்ட்மெண்ட் பார்த்துருப்பாங்க, அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. இது வந்து இப்போ ஒரு கெருகம் பக்கத்துல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து டபுள் பெட்ரூம், மேலேயும் டபுள் பெட்ரூம் வருங்க. 1240 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு 2200 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வருங்க. ரேட் வந்து 135. கீழே நீங்க வந்து டபுள் பெட்ரூம் வாடகை விடலாம், மேலேயும் வந்து டபுள் பெட்ரூம் கிச்சன் இருக்குங்க. வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீடைல் பார்க்கலாம். பண்றது எல்லாமே டேரக்டா ப்ராப்பர்ட்டி தாங்க, எந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்றது இல்ல. அதனால டேரக்டா ஸ்கிரீன் இருக்கிற நம்பர் கால் பண்ணிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்க தாராளமா விசிட் பண்ணலாங்க. ஒரு நல்ல ஒரு 24 ஃபீட் ரோட்ல சிமெண்ட் ரோட்லாம் போட்டு நல்ல ஒரு பாஷ் லொகேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. சுத்தி வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில டெவலப்பிங் ஆன ஒரு ஏரியால இருக்க ப்ராப்பர்ட்டி தாங்க. நல்ல ஒரு எலிவேஷன் கிராண்டா வந்து அழகா பண்ணிருக்காங்க. ஃபுல்லாவே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஷோ பீட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக் பர்பஸ் தாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு சின்ன பார்க் மாதிரி கூட நீங்க ரெடி பண்ணி தருவாங்க. உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு கார் பார்க்கிங் நல்ல பெருசாவே இருக்குங்க. ஒரு இனோவா டைப் கார் நீங்க நிறுத்தலாம். அந்த அளவுக்கு கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. சைட்ல வந்து உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு அழகா வந்து ஜன்னல் கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் டைல்ஸ் நல்லா வந்து அழகாவே ஒட்டி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமா இருக்குங்க. மேல எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகா வந்து ஃபால் சீலிங் பண்ண மாதிரி ஒரு அழகான ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க. எஸ்எஸ்ல வந்து கேட் பண்ணிருக்காங்க. கேட்டை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா மெயின் டோர் வந்து நார்த்ல உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில்லும் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல உங்களுக்கு வந்து இந்த டோர் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமாவே பண்ணிருக்காங்க. உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல ஹாலுங்க. ஸோ வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1240 ஸ்கொயர் ஃபீட்ல கிட்டத்தட்ட ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வந்துருங்க. மேல எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகா ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்க. எவ்வளவு ப்ரீமியமா இருக்கு பாருங்க. நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் இங்கேயே நீங்க பாத்துக்கிற மாதிரி டிவி யூனிட் அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலோட ஃபுல் வியூ தான் இந்த சைட்ல இருந்து காட்டுறேன். எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க. இங்க நீங்க இது போட்டீங்கன்னாலும் டிவி யூனிட் வச்சீங்கன்னா இங்க வந்து நீங்க வந்து டைனிங் ஏரியா வச்சுக்கலாம். அதுக்கு அழகா இருக்கு. இந்த ஹாலோட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14க்கு ஒரு 16 சைஸ்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஹால்ல இருந்து வந்தீங்கன்னா இங்க ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்கு முன்னாடி ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், காமனாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. டாய்லெட்ல நல்ல ஒரு அழகான ஒரு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. சீலிங் இருக்குமே டைல்ஸ் வந்து அழகா பண்ணிருக்காங்க. டாய்லெட்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5க்கு ஒரு 7 சைஸ்ல இந்த ரெஸ்ட் ரூம் வந்து அழகா இருக்குங்க. கீழே இருக்க ஒரு பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ஒரு ரெஸ்ட் ரூம் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள வந்தீங்கன்னா டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குங்க. இது வந்து ஒரு 11க்கு 12 சைஸ்ல இதுலயும் எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங் நல்லா சூப்பராகவே பண்ணிருக்காங்க. உடன் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. எவ்வளவு ப்ரீமியமாவும் அழகாவும் இருக்கு பாருங்க. பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு. நல்ல ஒரு கபோர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வுட்ல பண்ணிருக்காங்க. ஸோ இங்க கீழே டபுள் பெட்ரூம், மேல டபுள் பெட்ரூம், நல்ல கபோர்ட்ல நல்ல டெப்தாவே இருக்குங்க. கபோர்டு பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம். வாங்க போயிட்டு செகண்ட் பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பேஷன் வச்சிருவாங்க. உங்களுக்கு வந்து ஈஸ்ட்ன்றதுனால சவுத் ஈஸ்ட் கார்னர் உங்களுக்கு வந்து கிச்சன் வச்சிருக்காங்க. கிச்சன்ல வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மாடலர் கிச்சன் பண்ணிருக்காங்க. எல் டைப்ல கவுண்டர் டாப், டைல்ஸ் நல்ல ஒரு அழகாவே வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பைஸ் ரேக்கு உங்களுக்கு வந்து பூஜை ரூம் கபோர்டு இங்கேயே வந்து கிச்சன்லயே பண்ணிருக்காங்க. மேல லாக்கு ஃபுல்லாவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பைஸ் ரேக்கு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து அழகாவே கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாவும் அழகாவும் இருக்குங்க. கபோர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு கிச்சன்ல வேணாம்னா ஹால்ல கூட உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. மாடலர் கிச்சன் எல்லாமே வந்து லேட்டஸ்ட் டிசைன்ல ப்ரொஃபைல் ஆங்கிள் வச்சு நல்ல ஒரு அழகான ஒரு கபோர்ட் செட்டப் தான். பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாவும் அழகாவும் இருக்குங்க. எல் டைப்ல கவுண்டர் டாப் நல்ல ஒரு அழகாவே இருக்குங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறது. அழகான கிறிஸ்டல் டோர் தான். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம். டபுள் கலர் ஷேட்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸாவே பண்ணிருக்காங்க. மேல எல்இடி ஸ்பாட்லைட் போட்டிருக்காங்க, ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்க. ஒரு அழகான ஒரு பெரிய இதுவும் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட உங்களுக்கு வந்து சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு கபோர்ட் செட்டப்பும் பண்ணிருக்காங்க. கபோர்ட்ல நல்ல ஒரு டெப்தான கபோர்ட் தாங்க, நல்லாவே அழகாவே இருக்குங்க. மேல லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்டாச் டாய்லெட், இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து பாத்தீங்கன்னா 5க்கு 7 சைஸ்ல உங்களுக்கு வந்து வித் வென்டிலேஷனோட அது அழகாவும் ப்ரீமியமாவும் இருக்குங்க. வாங்க மாடியில போயிட்டு மாடியில் இருக்க போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்க்கறதுக்கு எவ்வளவு வந்து அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சைட்ல ரெண்டல் இன்கம் ஒரு கெருகம் பக்கத்துல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. படிக்கட்டு கீழே நீங்க வந்து வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்னால கொஞ்சம் கிளம்ஸியா இருக்குங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. இங்க வந்து
பைக்லாம் கூட நிறுத்திக்கலாம், வேணும்னா சைக்கிள் பைக் அது மாதிரி நிறுத்திக்கலாம். ஸ்டெப்ஸ் வந்து பாருங்க நல்ல ஒரு 4 ஃபீட்டுக்கு ஸ்டெப்ஸ் நல்லா அகலமா இருக்கு, கிரானைட்ல பண்ணிருக்காங்க. எஸ்எஸ்ல ஃபுல்லா ரெயிலிங் பண்ணிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு இங்க சைடுல ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்ல ஒரு பிரீமியம் ஸ்டைல தருதுங்க. ஸ்டெப்ஸ் வந்து மாடிக்கு போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனி வந்து ரோட் சைட் வியூ, நல்ல ஒரு பெரிய பால்கனி இருக்குங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்குலா ஸ்டைல்ல உங்களுக்கு வந்து அழகா வந்து பிரீமியமா பண்ணியிருக்காங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நார்த்ல என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஃபுல்லாவே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல உங்களுக்கு வந்து இந்த சின்ன வராண்டா ஏரியா மாதிரி இங்கேயும் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்க உள்ள போயிட்டு ஃபுல்லாவே பார்த்துக்கலாம். கீழே பார்த்த மாதிரியே தாங்க, அதே மாதிரி ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு, அதுல ஒரு அழகான டிவி யூனிட், எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இங்க இருக்கு. இது ஒரு பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர் ஷேட்ல நல்ல ஒரு அழகான பெட்ரூம் தான். மேல எல்இடி ஸ்பாட்லைட், ஒரு கபோர்ட் செட்டப்பும் அழகா பண்ணிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க. ஸோ கீழே பார்த்தா அப்படியே ரெப்ளிகா தாங்க. இங்க ஒரு வாஷ் பேஷன், கிச்சனும் வந்து பாத்தீங்கன்னா சேம் சைஸா உங்களுக்கு வந்து ஒரு 12க்கு 14 சைஸ்ல நல்ல ஒரு பெரிய கல்யாணத்துக்கே நின்று சமைக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க. ஸோ பாருங்க பெட்ரூமும் அதே மாதிரி கலர் காம்பினேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணியிருக்கோம். மற்றபடிக்கு மிச்சம் எல்லாமே சைஸ் எல்லாமே ஜஸ்ட் சேம் தாங்க. பார்க்கறதுக்கு நல்ல பிரீமியமா இருக்கு. இந்த லேண்ட் ஏரியா 1240 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2200 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங். ரேட் வந்து 1.35 lakhs ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி. வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிஞ்ச நம்பர் கால் பண்ணுங்க. இதே போல உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்துமா, அதுக்கும் ஸ்கிரீன்ல தெரிஞ்ச நம்பர் கால் பண்ணுங்க. இதே போல அழகான வீடியோ அடுத்த நிமிஷம் இருக்கு. கடைசி பாய்.